முடக்கத்தாந்தாள் தோசை செய்யலாம். ஒரு பிடித்தாலும் அலசி வச்சுருக்கேன். ஒரு காப்பி அரிசி ஊறி இருக்குது. இதுக்கு பிரண்டை சட்னி செய்யலாம். பிரண்டை, துவரம்பருப்பு, பூண்டு, மிளகாய், கருவேப்பிலை, தேங்காய், புளி, தேவையான உப்பு போட்டுக்கலாம். முடக்கத்தாந்தாளையும் அரிசியும் போட்டு மாவு அரைச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளே சட்னி அரைச்சிடலாம். சட்னி வணக்கியாச்சு. கல் காஞ்சிருச்சு. தோசை ஊற்றலாம். தோசை வெந்துருச்சு. இப்படி தான் இருக்கும். பிரண்டையும் இந்த முடக்கத்தாந்தழை தோசையும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் நல்லது, பெரியவங்களுக்கும் நல்லது. இப்படி செஞ்சு சாப்பிட முடியாதவங்க ட்ரை பவுடர் ரெண்டுமே எங்கள்கிட்ட கிடைக்கிது, வாங்கிக்கலாம்.